சரி, 3ஆம் வசனம் பாருங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன். அப்போ உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினார்னா ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார், மறுக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால வாக்கு தத்துவம் நிச்சயமா சத்தியமா நிறைவேறும். அதனால நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். விசுவாசம் அவன் என்ன செய்யறான்? பலிபீடங்களை கட்டி தொழுகிறான், போற இடத்தெல்லாம் பலிபீடங்களை கட்டி தொழுகிறான். அதுபோல ஆண்டவர் தேவன் உங்களுக்கு வாக்கு தத்துவத்தை நீங்கள் நினைவு கூற கட்டாயமாக கர்த்தர் தேவன் இரக்கத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, அப்போ ஈசாக்கு. 3வது பாருங்க, ஜேக்கப்புக்கு ஆண்டவர் வாக்கு பண்றா பாருங்க. ஆதியாகமம் 41, 54, 57. யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கியது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன, நிறைய பேருக்கு எங்க ஆகாரம் இருக்குன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன பண்றார்? தேவன் தன்னுடைய அருமையான இந்த யாக்கோபனுடைய பிள்ளையை கர்த்தர் முன்னே அனுப்பி அந்த தேசத்தில் அவனை ராஜாவாக்கி, அந்த தேசத்தில் பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆக்கி அவனை என்ன பண்ணுறாரு? தேவன் என்ன பண்ணுறாரு? அங்கே போனால் நீ பொழைச்சிப்பன்னு சொல்லி கர்த்தர் இவனுக்கு கற்றுக் கொடுக்குறார். இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கூட நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை கனப்படுத்தி வழி நடத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணப்படுது? நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ பார்க்கும்போது எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் பஞ்சத்தினால எகிப்து தேசத்துக்கு போறாங்க. ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இடத்துல இருறா, உன்னை பாதுகாப்போன்னு சொல்றாரு. ஒரு நாள் வருது, அந்த சந்ததியே மற்றவர்களை போஷிக்க முடியாத கர்த்தர் செஞ்சிடறாரு. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த உங்க வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனை நீங்கள் ஸ்டெடியாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? ஸ்டெடியானா அவனை இருக்கிற இடத்துல இருறா, அவனை ஆசீர்வதிப்பேன் அவர்கிட்ட சொல்லிடுறாரு. யோசேப்புகிட்ட அவன் உண்மையாக இருக்கும்போது அடுத்த சந்ததிக்கிட்ட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இவர்கள் மற்றவர்களை போஷிக்க முடியாது பண்ணுற. அப்போ என்னன்னா, ஆரம்பம் உனக்கு அற்பமாக இருந்தாலும் முடிவு உனக்கு சம்பூர்ணமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நீ இருந்துட்டீன்னா நீ கடைசியில் பஞ்சத்திலே கையேந்திரம் இல்லை, நீ மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாக கர்த்தர் மாற்றி விடுவார். 3 சந்ததியில் அந்த 3வது சந்ததி மற்றவர்களுக்கு படி அளக்கிறோன்னா மாற்றிடுறாரு பாருங்க. அதுபோல் ஆண்டவர்கிட்ட நீ கடைசி வரலையும் இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார்? உங்களை மேன்மைப்படுத்தி விடுவார். ஹல்லேலூயா. எங்கள் அப்பாவுக்கு பஞ்சம் வந்துச்சு அதனால் கஷ்டப்பட்டார். இல்லை, உனக்கு பஞ்சம் வந்தாலும் கூட நீ மற்றவர்களை போஷிக்க முடியாத கர்த்தர் உன்னை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரை நாம் விசுவாசிக்கணும். ஐசியா 30:1 பாருமா. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவி அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பெலகவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ. பாருங்க, இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை எல்லாம் இப்படி நடக்குது. இப்போ உலகமே இப்படி போயிடுது. முன்னாடி அவர் செஞ்சா இவர் சொன்னா அதை செய்யறேன். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? அவர் செஞ்சா இவர் செஞ்சாரு, நீ செய்யாத, என் வார்த்தையை கேட்டு நட. ஹல்லேலூயா. அப்போ இவங்க என்ன பண்றாங்க? அதுதான் அவன் சொல்றாரு, என் வாக்கை கேளாமல். இப்போ அங்கே பஞ்சம் வந்தா போனான்னு அவன் சொல்றான். உடனே அங்கே ஓடுறாதரா, என் வாக்கை கேட்டு போ, என் ஆலோசனை கேளு.
ஆலோசனை கேட்டு இருந்தா ஒரு பிரச்சனை உனக்கு வரப்போவதில்லை. அதான் அழகாக சொல்கிறான் பியூட்டிஃபுல்லாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி. ஒரு பாவம் செஞ்சுட்ட, அந்த பாவத்துக்கு பரிகாரம் என்னன்னு தேடணும். பாவத்துக்கு பரிகாரம், தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே மன்னிச்சுங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டால் தேவன் நினைப்பார், அந்த தவறுதல்னு கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய அந்த மேற்கொள்கிற ஆவிய அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. பாவத்தோட பாவத்தை அல்லாமல் ஆலோசனை நாவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள். தேவனுடைய ஸ்பிரிட் நம்மோடு கூட இருந்தால் தேவன் என்ன பண்ணுவார், உன்னோடு கூட பேசுவா, ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்வாய். உன் ஸ்பிரிட்டோட அந்த ஸ்பிரிட் பேசுவதே தப்பு வேணாம் அப்படி செய், ஒரு டைரக்ஷனை தேவன் மாற்றிடுவார், பாதுகாத்துவார். அப்போ அந்த ஆலோசனையை சொல்லும் பொழுது ஒரு ஸ்பிரிட் உன்னை உணர்த்தும், போகாது இந்த வழி சரியான வழி இல்லை அப்படின்னு உணர்த்தும் போது டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணோம், சுதாரித்து தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணோம், கவனம் பாட்டும். அது ஒரு மாம்பழம் போன வாரத்தில், அது அந்த மாம்பழத்தை வந்து எனக்கு கரெக்டாக போகிறேன் வந்தாங்க. அம்மா என்ன பண்ணாங்க, அந்த மாம்பழத்தை பண்ணாங்க. எனக்கு ஆண்டவர் சொன்னார், அந்த அவங்க எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் தெரியல, அவங்க வந்து கட் பண்ணாங்க. உங்களுக்கு எனக்கு வேணாம் அப்படின்னு பார்த்து போயிட்டேன். கொண்டாங்க கட் பண்ணாங்க, உள்ளே இவ்வளோ வண்டு வெளியே, அந்த மாம்பழத்துக்குள்ளே ஃபுல்லாக என்ன இருக்குது அது கேட்டுப்போம். உள்ளே வந்து வெளியில் அழகாக இருக்குது, உள்ளே வண்டு வருது. அப்போ எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, கட் பண்ணோடா ஒரு நாள் இல்லை. சில சமயத்தில் அதில் உள்ளே இருக்க அந்த பூச்சிகள், சின்ன பூச்சிகள் அது உள்ளே போயிடுது இல்லை, அதில் போயிட்டு உள்ளே அந்த மாம்பழத்தை சாப்பிடும்போது என்ன ஆகிடும், உன் வயிற்றில் போயிட்டு கம்ப்ளீட்டாக பயங்கரமாக, அதுதான் சில சமயத்தில் கேன்சர் லெவலுக்கு கொண்டு போயிடும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்துக்க, ஒரு ஆள் நூடுல்ஸ் சாப்பிட்டு கேன்சர் வந்து அந்த பூச்சிகள் சின்ன மைனாக அந்த இதில் இருக்கிற அந்த மைனூட்டு சின்ன ரொம்ப மைனூட்டாக இருக்கும், அது உள்ளே ஸ்ப்ரெட் ஆகி என்ன பண்ணும், அவன் தெரியாமல் சாப்பிட்டோன்னே மாட்டிப்பாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆப்பிள் பார்த்தா உள்ளே வந்து வேக்ஸ் தடவி வச்சுருப்பான், நீ நறுக்கு எடுத்து கடிச்சிட்டு இருப்ப, பார்த்து கடிக்கணும். கடிக்கும்போது பார்த்து அவசரப்பட்டு தத்துன்னு முழுங்கக்கூடாது. அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்தா டக்குன்னு கொஞ்சம் பார்த்தா உள்ளே அழுவி இருக்கும் ஒரு சைடு, உங்களுக்கு தெரியாது, இந்த பக்கம் கடிச்சிட்டு இருப்பேன், அது வந்து உள்ளே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். நிறைய வியாதிகள், இதெல்லாம் வயிற்று வலிகள், வயிறுகள், பயங்கரமான காரியங்கள் மிக கேட்பேன். அப்போ தேவனுடைய ஆலோசனை ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி ஆலோசனை கேட்டு நடக்க என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்போது இந்த ஃபேமன் பஞ்சம் 3 காரியம், அந்த 2 காரியம் மிக முக்கியமான காரியம். ஃபேமன் பஞ்சம் வருதுனாவே தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. 2 சாமுவேல் 24:13, 2 சாமுவேல் 24:13 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இவன் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை தொகையிடும் பொழுது ஆண்டவனை பார்த்து கேட்குறாரு, உனக்கு சத்துருக்கள் உன்னை பின்தொடர வேண்டுமா, பஞ்சம் வர வேண்டுமா, பட்டயம் உன் வாழ்க்கையில் வர வேண்டுமா? அப்போ தவறுகள் செய்யும்போது தேவன் என்ன பண்ணுறார், நியாய தீர்ப்பை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ அதுலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம காரியம் ஏதோ ஒன்று நடக்குதுன்னா, ஆண்டவர் இவன் பாருங்கள் ரொம்ப புத்திசாலி, உடனே என்ன பண்ணுறான், போய் ஆண்டவர் போய் பிடிச்சிடறான். அப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு கடன் பிரச்சனை வருது, ஒரு என்ன பண்ணுறது, ஒரு வியாதி வருது, ஒரு குடும்ப பிரச்சனை வருது, ஒரு பிரிவினை வருது, உங்கள் குடும்பத்தில் உங்களை பிரிக்கிறதுக்கு யாரோ பிசாசு பிளான் பண்ணுறான், பிரச்சனை வருதுன்னாவே போயிட்டு ஆண்டோடைய சமூகத்தை உட்காந்துடணும். பதில் கிடைக்கலன்னா உபவாசம் இருக்கணும். ஒரு நாள் கிடைக்கல, 3 நாள் உபவாசம், ஆண்டவர் உனக்கு ஆலோசனை சொல்லுவார். ஹல்லேலூயா. இந்த தாவீது என்ன பண்ணுறான், பஞ்சமா பட்டயமா கொலை நோயா, நீ சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாரு. இவன் உடனே பார்த்தான், ஐயோயோ இதெல்லாம் சூஸ் பண்ணுறது கதை கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியான்னு சூஸ் பண்ணிக்கிற கதையா இது? நூடுல்ஸ் வேணுமா ஃப்ரைட் ரைஸ் வேணுமா கதையா இது? அந்த கதை கிடையாது. இது பிரச்சனை. கொள்ளை நோய் வந்தாலும் எத்தனை பேர் சாவான், பட்டயம் வந்தாலும் எத்தனை பேர் சாவான் இல்லையா? இப்போ பார்த்தான், ஒரே ஒரு காரியம், அவர் ஒருவர் தான். ஓடி போய் அவர் காலை பிடிச்சிட்றான். பிடிச்ச உடனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவற்றிலிருந்து அவனை விடுவிடுத்து விடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் பைபிள் ஸ்டடிக்கு வரவங்க, நீங்கள் ஆண்டவர், நீங்கள் ஒரு பெரிய ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், ஒரு வாரியர்ஸாக மாற்றுவார் உங்களை. ஆமாம், நல்லா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன தெரியுமா நடக்கும், உங்கள் சரீரத்தை தேவன் பலப்படுத்துவார். வியாதி இல்லாத சரீரமாக ஃபஸ்ட்டு மாற்றுவார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா விசுவாசிங்க, உங்களுக்கு வியாதி இல்லாமல் சரி. 2வது என்ன பண்ணுவார், உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார்.
வீணான செலவுகள் வராது. டாக்டருக்கு போக உடனே கர்த்தர் வீணான செலவுகள் இல்லாமல் அமைச்சார். மூணாவது, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் தேவன். நல்லா படிப்பான் பையன், ஃபெயில் ஆக மாட்டான், அவனுக்கே புத்தியை கொடுத்துருவார், ஞானத்தை கொடுத்துருவார். நீ அவனுக்கு ஜெபிக்க 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 அவன் பிசாசு அவனை இழுத்துட்டு போக மாட்டான், அவன் வேலைக்கு போவான். அந்த குடும்பம் வந்து டோட்டலாக மாறிடும். நீ நினச்சி பார்ப்பதற்கு மேலே கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய திட்டங்கள் மேலே இறங்கி விடுது. அவனுடைய வல்லமையான அபிஷேகத்தை தேவன் உனக்கு கொடுக்க இரக்கம். ரெண்டாவது காரியம் என்னென்னா, ஆண்டவர் வந்து எதுக்கு பஞ்சம் வருகிறது? ஆண்டவருடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். வருகைக்கு ஆயத்தப்படுது. ஜட்ஜ்மெண்ட் இல்லையா, நியாய தீர்ப்புக்காக பஞ்சம் வருது இல்லையா. சாதாரண பஞ்சம் முதல்ல, பிறகு பொருளாதார பஞ்சம், ரெண்டாவது என்ன பஞ்சம்? நியாய தீர்ப்பு. மூணாவது எதுக்கு பஞ்சம் வருதுன்னா, கர்த்தர் என்ன பண்ணுறாரு? செகண்ட் கம்மிங், ரெண்டாவது வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். மத்தேயுவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். இப்போ நடக்குது பாருங்க, எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போட்டு பழி வாங்கிக்கிறான், அடிச்சுக்கிறான், குத்திக்கிறான், எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள் நடக்க ஆரம்பிச்சு பாருங்க. ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும், ராஜ்யத்துக்கு விரோதமா எங்க பார்த்தாலும் யுத்தங்கள். இந்த பக்கம் வந்து இஸ்ரேல் ஹமாஸ் வார் நடந்துகிட்டு இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா உக்ரைன் வந்து ரஷ்யா யுத்தம் நடந்துருக்குது, நமக்கும் பாகிஸ்தானும் யுத்தம் நடக்குது, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் ஆரம்பமாயிடுச்சு. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும், பஞ்சங்கள். அதனால இந்த யுத்தம் வரும்பொழுது பஞ்சம் வந்து கொள்ளை நோய்கள் வர ஆரம்பிச்சு, எல்லாம் பயங்கரமான காரியங்கள் நடக்குது. பூமி எதிர்ச்சிகள் பல இடம், எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் பாருங்க, பயங்கரமாக நடக்குது. இவையெல்லாம் வருகையினுடைய ஆரம்பம். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 21:11 வாசிங்க. பல இடங்களில் பூமி எதிர்ச்சியும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் போகிறோம். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா இது பேப்பர்லாம் பார்க்குற திடீர்னு ஒரு உருவம் மேலே போச்சுன்னு சொல்கிறான், பார்த்தீங்களா? மேலே போச்சுன்னு சொல்கிறான் பாருங்க. ஏற்ற ஒரு உருவம் மேலே போச்சு, என்னன்னு தெரியல அப்படின்னு. எங்கே பார்த்தாலும் பயங்கரம் ஃபோட்டோ பிடிச்சி அப்படியே மூவ் ஆகி போகுது. அதை காமிக்கிறான். இதில் என்ன பண்ணா, மேகத்தில் அப்படி ஒரு உருவம் மூவ் ஆகி போகுது. அப்போ சொல்கிறார் பாருங்க, அது பூமி பஞ்சங்களும் கொள்ளையின் வானத்தில் பயங்கரமான தோற்றங்கள் உண்டாகும், தோற்றங்கள் உண்டாகும். இதெல்லாம் வருகையினுடைய அடையாளம். கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சிகள், இப்போ எல்லாமே நடக்குது. எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி பயங்கரமாக ஆகிப்போச்சு. அதனால் ஆண்டவர், ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பாஸ்டர் எங்கள் நம்ம சென்னையில் வரலன்னு கேட்குறீங்க? நீங்கள் தான் பூமி அதிர்ச்சியே, நீங்கள் இருந்தால் எங்கள் பூமி அதிர்ச்சி வரப்போகுது. சரி, மூணாவது. ஆனால் இதுக்கு மேலே கர்த்தர் என்ன செய்யாரு? ப்ராமிசஸ் வச்சுருக்காரு பாருங்க. எல்லாம் நடக்குது. நடந்தாலும் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்குறான். ஆபிரகாம் சொன்னார், உனக்கு நீ இருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு கொடுப்பேன். அதான் வாக்குத்தத்தம். பிரச்சனைகள், பஞ்சம் வந்துச்சு அவன் வாழ்க்கையில், ஐசக் வாழ்க்கையில் பஞ்சம் வந்துச்சு, யாக்கோபு வாழ்க்கையில் பஞ்சம் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் அதுக்கு மேலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று வாக்குத்தத்தங்களை வச்சு சொல்லுங்க, எனக்கு என்று கர்த்தர் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 33:18-19 வாசிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்தில் இருந்து விடுவிக்கவும், அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு ஆண்டவரே அப்படின்னு காத்திருக்கிற, ஜெபத்தோடு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி. எத்தனை பஞ்சம், பூமி அதிர்ச்சிகள், பட்டயங்கள் எது வந்தாலும், சண்டைகள் எது வந்தாலும் கர்த்தர் உன்னை மரணத்துக்கு என்று விலக்கி விடுவித்துக் கொள்வார். அதுதான் வாக்குதான். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு பஞ்சம் வந்து தேசத்தை மறிச்சு போறாங்க. சாரிபாத் விதவை இருக்கும்போது பஞ்சம் வந்துச்சு. கர்த்தர் எத்தனையோ விதவைகள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அந்த சாரிபாத் ஒரு விதவின் இடத்துல எலியா அனுப்பப்படுகிறான். அதுபோல கர்த்தர் உங்கள் ஒருவருக்காக ஒரு பெரிய ப்ராஃபட்டை அனுப்புகிறார் பாருங்க. எத்தனை பேர் அந்த சாரிபாத்தில் விதவைங்க இருப்பாங்க. அந்த ஒரு விதவிக்காக தேவன் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ப்ராஃபட்டை தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவ்வளோ ஒரு ஆளுக்காக அவ்வளோ. அப்போ அத்தனை விதவைகளில் அந்த ஒரு விதவை கர்த்தரை நோக்கி பார்க்குறவன், அவன் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறவன். அதனால் கர்த்தரை என்ன பண்ணுறாரு?
அந்த ஒரு விதவைக்காக தேவன் அனுப்புகிறார். அதுபோல் உங்கள் ஒருவருக்காக கர்த்தர் பெரிய ஒரே ஒரு லோத்து குடும்பத்திற்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த சோதமுக்கு அனுப்புகிறாரு பாருங்க. எல்லாரையும் அழிச்சிடுறாரு. அந்த லோத்து குடும்பத்தை மட்டும் கர்த்தர் பாதுகாத்துறாரு. நோவாவின் போகும்போது எல்லாரும் அழிக்கப்பட்டுறாங்க. ஆனால் நோவாவுடைய குடும்பம் மற்றும் பாதுகாக்கப்படுகிறது. உங்கள் குடும்பத்தை தேவன் பாதுகாத்து கொள்வார். ஏனென்றால் நீங்கள் தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குது. அதனால் நீங்கள் எழுந்து சொல்லுங்க, ரோமர் 8:35 அப்படியே எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 8:35 சேர்ந்து வாசிங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவின் அன்பை விட்டு, அப்படி சொல்லு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவர்கள் எல்லாவற்றிலும் என்மேல் அன்பு கூறுகிறாளே முற்றும் நான் ஜெயம் கொள்கிறவராகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.